உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா? வெனஸ்டேவோட போன எபிசோட்ல வெனஸ்டே பண்ண வேலையால பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பெரிய கலவரமே நடந்துருது. மூளையை திங்கிற சாம்பி தலையும் பல பேரை போட்டு தலையிடுறான். அந்த நேரத்துல தான்ஹில் தப்பிச்சு போடா மகனேன்னு டைலர் அவுத்து விட, ஒன்னால தாண்டி நான் இங்க இருக்கனேன்னு அவளை ஓட விட்டு குத்தி கொன்னுடுறான். அதோட எதுக்காப்புல வந்த வெனஸ்டேவையும் அடிச்சு தூக்கிட்டு தப்பிச்சிடுறாங்க. இப்போ இனிமே என்ன நடக்குங்கிறத பாத்திரலாமா? அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கதையோட ஆரம்பத்தில் கோமால இருக்கிற வெனஸ்டேவை காட்டுறாங்க. அவளுக்கு ஆதரவாக இருக்கணும்னு பக்கத்திலே உட்கார்ந்து மம்மி அவளுக்கு கதைங்களெல்லாம் படித்து காமிச்சிட்டு இருக்க, நீ எதுக்கும் கவலைப்படாத செல்லம், அவ்வளோ சீக்கிரமா நம்ம பொண்ணுக்கு சாவு வராது, அவ கண்டிப்பா எந்திரிச்சு வந்துருவா அப்படின்னு டேடி அவங்கள சமாதானப்படுத்தி அங்கிருந்து அழைச்சிட்டு போறாரு. அவங்க போன கொஞ்ச நேரத்துல வெனஸ்டே கண்ணு முழிக்கிறா. அவளுக்கு முன்னாடி செத்து போன பிரின்சிபல் வீம்ஸ் நர்ஸ் கெட்டப்ல நிக்கிறாங்க. ஆளை விடுங்க சாமின்னு வெனஸ்டே திருச்சி ஓட அவ இன்னொரு இடத்துக்கு வந்துடுறா. வெனஸ்டே இன்னும் உண்மையா கண்ணு முழிக்கலங்க. அவ கனவு உலகத்துல இருக்கா. கூடி வெனஸ்டேவை காப்பாத்துறதுக்கு உசுர கொடுத்ததால இவளுக்கு ஆன்ம வழிகாட்டியா இருக்க இவளோட சொந்தக்காரங்க யாருமே முன் வரலையாம். இது இவளோட தூரத்து சொந்தக்காரங்களான பிரின்சிபல் வீம்ஸுக்கு தெரிய வந்திருக்குது. இவளை வச்சு சேர்த்துக்கு தான் சமயம்னு வீம்ஸ் வெனஸ்டேவோட ஆன்ம வழிகாட்டியா மாறிட்டாங்க. அப்படின்னா உங்களால என் சக்தியை திரும்ப கொடுக்க முடியுமா அப்படின்னு வெனஸ்டே கேக்குறா. உன் அடங்கா பிடாரித்தனத்தால பல பேரை போட்டு தள்ளிட்டேன். உன் தோழிக்கிட்ட அவ சாக போற விஷயத்தையே சொல்லாம மறைச்சிட்ட. இப்பெல்லாம் நீ பல வேலைகளை பார்த்ததுனாலதான் உனக்கு உன் சக்தி திரும்ப வர மாட்டேங்குது. அதனால எந்திரிச்சு போய் எல்லாத்தையும் சரி பண்ண பாரு அப்படின்னு சொல்லி வீம்ஸ் அவளை எழுப்பி விட்டுடுறாங்க. இப்போ டாக்டர் ஃபேர்பர்ன் இறந்துட்டதால வில்லோ ஹில்ல நடத்துற பொறுப்பு அவனி ஜூடி ஸ்டோன்ஹர்ஸ்டுக்கு கிடைச்சிருச்சு. அங்க இருந்து தப்பிச்சு போன பைத்தியங்கள்ல சித்தப்பு, டெய்லர், ஸ்லர்ப்பை தவிர மற்ற எல்லாரையும் போலீஸ் பிடிச்சிட்டு கொண்டாந்து அங்கேயே அடைச்சிட்டாங்க. ஆனா இப்போ வில்லோ ஹில்ல பல பிரச்சனைகள் இருக்கிறதால அவங்க எல்லாரையும் வெவ்வேறு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி அனுப்பி வச்சுட்டு வில்லோ ஹில்ல தற்காலிகமா மூட போறதா அம்னி ஊடகங்கள் கிட்ட சொல்றா. அப்ப வெனஸ்டே கண்ணு முழிச்சிட்டதா ஷெரீஃப்க்கு மெசேஜ் வருது. அதை அவங்க அம்னி கிட்ட சொல்லி அவ தான் இதுக்கெல்லாம் காரணமான்னு கேக்குறாங்க. இதுக்கெல்லாம் வெனஸ்டே தான் காரணம்னு சொன்னா இவ்வளவு மாட்டிக்குவாள். அதனால வெனஸ்டேக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னும், தப்பான நேரத்துல சித்தப்பூவை காப்பாத்த வந்து பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டான்னும் கலர் கலரா பீலா விடுறா. அதோட செத்து போனதா சொல்லி பாதாள அறையில அடிச்சு வச்சிருந்தவங்க எல்லாரையும் ஒரு கூலி கொலைகாரனை வச்சு போட்டு தள்ளி யாருக்கும் தெரியாம புதைக்கவும் வச்சிடுறா. நீங்க கொடுத்த லிஸ்ட்ல அந்த நோயாளி 1938 மட்டும்தான் அமைச்சிருக்கிறா மேடம் அப்படின்னு அவன் சொல்ல, அவ தாண்டா இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தானவ, அதனால முதல்ல அவளை தேடி பிடிச்சி போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்பிட்டு இருந்த வெனஸ்டேவை பூங்கத்தோட பார்க்க வரா. இங்க பாரு தங்கம், நீ என்ன பத்தி எதுவும் வெளியே சொல்லாம இருக்கிற வரைக்கும் நானும் நீ தான் அந்த கலவரத்துக்கெல்லாம் காரணம்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு வெனஸ்டே கிட்ட சொல்றா. அதுக்கு வெனஸ்டேவால எதுவும் சொல்ல முடியல. ஆனா எதுக்காக அந்த நோயாளி 1938 மட்டும் செத்தா மாதிரி காட்டலன்னு கேக்குறாளா. அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அம்மனி வாயடிச்சு போயிடுறா. நீ கூடிய சீக்கிரமே வசமா சிக்குவடி அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டே இங்க இருந்து கிளம்புறா. எதுக்காப்புல வந்த நர்ஸ் ஒரு காஞ்ச பூக்கொத்த கொடுக்குறாங்க. உனக்கும் ஈனிட்க்கும் இன்னைக்குதான் கடைசி நாள் அப்படின்னு அதுல எழுதிருக்குது. யாரா அதை கொடுத்து விட்டான்னு பார்த்தா அந்த டெய்லர் பையன் வார்டு பாய் கெட்டப்ல கை காட்டிட்டு நிக்கிறான். அவனை பார்த்த வெனஸ்டே உன்னை விட மாட்டான்டான்னு அவனை நோக்கி ஓடுறா. பையன் சட்டுன்னு ஓடி ஒளிஞ்சிடறான். இன்னொரு பக்கம் பியாங்காவும் ஏஜாக்ஸும் சமீபத்துல நவர்மோர்ல தீப்பிடிச்சு கருகி போன ஒரு கட்டடத்துக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு பியாங்காவோட அம்மாவை அங்க கூட்டிட்டு வந்து தங்க வைக்கிறாங்க. அங்கிருந்து கிளம்பும் போது பியாங்கா அம்மாவோட காதலான கிடியனை பத்தி கூகுள் பண்ணி பார்த்தப்போ அவன் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் தப்பிச்சு போயிட்டு இருக்கதா தெரிய வந்திருக்குன்னு ஏஜாக்ஸ் சொல்றான். அப்பதான் பியாங்காவும் அவளோட அம்மாவும் அவங்கிட்ட எப்படி சிக்கினாங்கன்னு பியாங்கா சொல்றா. இந்த கிடியன் சக்தி பெற்றவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு சொல்லி மார்னிங் சாங்குங்கிற ஒரு ரகசிய குழு ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் பியாங்காவோட அம்மா அவனுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவன் உண்மையாவே பாதிக்கப்பட்ட சக்தி பெற்றவங்களுக்கு எல்லாம் நல்லது செஞ்சதால பியாங்கா அவனை ஒரு நாயகனா பார்த்திருக்கா. ஆனா போக போக தான் அவன் திருட்டு வேலை பார்க்கறதுக்காக தான் எல்லாரையும் காப்பாத்திருக்கான்னு தெரிய வந்திருக்குது. அப்ப அவன் பியாங்காவையும் பயன்படுத்திக்க முயற்சி செஞ்சதால பியாங்கா அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க வந்திருக்கிறா. இதெல்லாம் சொல்லி பியாங்கா ரொம்ப வருத்தப்படுறாளா. நீ கவலையப்படாத பியாங்கா, நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் அவனால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு தைரியம் கொடுக்குறான். இன்னொரு பக்கம் வெனஸ்டே அவளோட அறைக்கு வரா. இப்ப எப்படி இருக்க வெனஸ்டேன்னு கேட்டுக்கிட்டே இனித் வர அவ பக்கத்திலேயே வீம்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு வெனஸ்டே அவங்க கிட்ட கேக்குறாளா. நான் என்ன பண்றேனா, இது என்னோட அறையும் தானடி அப்படின்னு இனித் பதில் சொல்றா. வீம்ஸ் அங்க இருக்கிறத காட்டிக்காம வெனஸ்டே அப்படியே மழைப்பிடுறா. நீ சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும் இனித், அந்த டைலர் ஒன்னையும் என்னையும் போட்டு தள்ளுவேன்னு சபதம் போட்டிருக்கான். போடட்டும், நான் தான் ஏற்கனவே அவனை சமாளிச்சிருக்கேன்ல, உன்னால பௌர்ணமி வராம ஓனாயா மாற முடியாது இனித். அதோட போன தடவை உனக்கு நிறைய உதவி கிடைச்சதால தான் நீ அவனை சமாளிச்ச அப்படின்னு வெனஸ்டே சொல்றா. அப்பனா நான் பலவீனமானவன் நினைச்சுதான் நீ எதுலையுமே சேர்த்துக்க மாட்டல அப்படின்னு சம கடுப்பாகி இனித் அங்கிருந்து கிளம்பிடுறா. இன்னைக்கு செத்து போனவங்களெல்லாம் நினைவு கூறுற நாளாங்க. அதனால பசங்களாம் நெவர்மோரே அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. நெவர்மோருக்காக
உயிரியே கொடுத்த எனக்கு இன்னைக்கு சிலையெல்லாம் வச்சு கொண்டாடுவாங்கல்ல அப்படின்னு வீம்ஸ் வெனஸ்டே கிட்ட கேட்டுட்டு இருக்க, இந்த பிரின்ஸி டிஷர்ட்ஸை பசங்க கிட்ட தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்காரு. யார் இந்த இருக்கேன், எனக்கு அப்புறம் யாரெல்லாம் பிரின்சிபல் ஆகலாங்கிற லிஸ்ட்ல நான் இவன் பேரு எழுதலையே அப்படின்னு வீம்ஸ் சொல்ல, இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சுடுகாட்டுக்கு பொடி நடையா போய் பார்ட்டி பண்ண போறோம் அப்படின்னு பிரின்ஸி அறிவிக்கிறாரு. அதுக்கு பசங்க எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்ப அவர்கிட்ட வந்த வெனஸ்டே ஹைடால ஆபத்து இருக்குன்னு சொல்லி அந்த கொண்டாட்டத்தை நிறுத்த சொல்றா. இந்த மாதிரிலாம் பல கொண்டாட்டங்கள் பண்ணாதாமா நிதி கொடுக்கறவங்களை ஈர்க்க முடியும், நீ கவலைப்படாத, நாம தான் இத்தனை சக்தி பெற்றவங்க இருக்கோம்ல, அவன் வந்தானா அவனை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி பிரின்சி, நம்ம முன்னாள் பிரின்சிபல் வீம்ஸுக்கு இன்னைக்கு எப்படி மரியாதை செலுத்தலான்னு இருக்கீங்க? மரியாதையா? அப்படி ஒரு ஆள் இருந்ததே மக்களோட நினைவுல இருந்து அழிக்கிறதுக்கு கடந்த பல மாசங்களா எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போறாப்ல. என் உழப்பெல்லாம் வீணா போச்சேன்னு வீம்ஸ் செம்ம கடுப்பாயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ராட்வுட் காட்டேஜ்ல இந்த பக்ஸ்லி பைய சோகமா உட்கார்ந்துருக்கான். அவனை பார்க்க வந்த டேடி, உன் அக்கா ஆஸ்பத்திரியில கிடந்ததால எங்களால உன்னை சரியா கவனிக்க முடியலடா மகனே, எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. அவன் ஸ்லர்ப்பை பத்தி பேப்பர்ல வந்திருக்கிற செய்தியை காட்டி, இவன் பசியில தான்ப்பா இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனை இப்படியே விட்டா அவனை பிடிச்சி கொண்டுடுவாங்க, இவனை நான் தானே வெளியே கொண்டு வந்தேன், அதனால நானே இவனை கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் சரி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். டேடியும் அவனுக்கு உதவுறதா சொல்றாரு. அதே நேரம் ஒரு பாதாள சாக்கடைக்குள்ள டைலர் பைத்தியம் முடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான். திடீர்னு அவன் கண்ணுக்கு அவங்க அப்பா தெரியறாரு. உன்னை நினைச்சு உன் அம்மா ரொம்ப அசிங்கப்படுவாடா அப்படின்னு அவர் அவனை ரொம்ப மட்டம் தட்டி பேச, நீ தாயா இதுக்கெல்லாம் காரணம், எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் நீ குடிச்சிட்டே இருந்து என்ன கண்டுக்காம விட்டுட்ட, அதான் என் வாழ்க்கை இப்படி நாசமாயிருச்சு அப்படின்னு டெய்லர் கோவமா சொல்ல, அதுவும் சரிதான்டா மகனே, ஆனா நீ பண்ண காரியத்துக்கெல்லாம் உன்னால இனிமே தப்பிக்கவே முடியாது, அதனால ஒழுங்கா நீயே போய் போலீஸ்ல சரணடைஞ்சிரு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒழுங்கா என் மண்டையை விட்டு போயா அப்படின்னு டெய்லர் கத்திக்கிட்டு இருக்க, அந்த கூலி கொலைகாரன் கால் தடயங்களை பின்பற்றி அந்த பாதாள சாக்கடைக்கு வரான். இருந்த கடுப்புல டெய்லர் ஹைடா மாதிரி அவனை பிச்சு போட்டுடுறான். அந்த நேரத்துல தான் வில்லோ ஹில்ல நடந்த கலவரத்துல இருந்து மியூசிக் டீச்சர் மட்டும் நைஸா தப்பிச்சிட்டாங்கன்னு வெனஸ்டேக்கு தெரிய வருது. அவங்க எப்படி தப்பிச்சாங்கன்னு கேட்க வந்த வெனஸ்டே அவங்க மேஜர் மேல இருந்த ஒரு கோப்பை பாக்குறா. அதுல இந்த டீச்சரோட முன்னாள் காதலான பத்தின தகவல்கள்லாம் இருக்குங்க. அதை பத்தி அங்க வந்த டீச்சர் கிட்ட அவ கேட்க, அவங்களும் அவங்களோட அந்து போன காதல் கதையை சொல்றாங்க. அவன் ஒரு ஓவியன், அந்த ஓவியங்கள் மூலமா தான் எங்களுக்குள்ள ஒரு பிணைப்பு ஏற்பட்டுச்சு, ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு ஹைடுங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அவனோட மாஸ்டர் அவனை காதலிச்சதால என்னோட காதலை அவங்களால ஏத்துக்க முடியல, அதனால என்ன கொல்ல சொல்லி அவனை அனுப்பி வச்சா. அன்னைக்கு பௌர்ணமிங்கிறதுனால நான் ஓனாய மாதிரி அவனை சமாளிச்சிட்டேன். ஆனா அந்த சம்பவத்துல அவனே அவனோட மாஸ்டர் கொண்டுட்டான். பொதுவா பெண் ஹைடுகள் தங்களுக்குன்னு ஒரு மாஸ்டர் இல்லைனாலும் ரொம்ப காலம் தாக்கு பிடிப்பாங்க. ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது, அவங்களோட மாஸ்டர் இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியம் பிடிச்சி செத்துருவாங்க அப்படின்னு மியூசிக் டீச்சர் சொல்றாங்க. அப்போ ஒரு ஹைடுக்கு புது மாஸ்டர் கிடைச்சா அது அவங்களுக்கு அடங்குமான்னு வெனஸ்டே கேட்குறா. நீ கேட்கறத பார்த்தா நீ டெய்லருக்கு மாஸ்டராக முயற்சி பண்ணுவோம் போல இருக்குதே, தயவு செஞ்சு அப்படி மட்டும் பண்றான்னு போய் செத்துறாத வெனஸ்டே அப்படின்னு டீச்சர் சொல்ல, அதெல்லாம் பண்றதுக்கு நான் என்ன முட்டாளா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வெனஸ்டே இங்க கிளம்புறா. ஆனா உண்மையா அதை செய்யாம விடுவாளா? நேரா ராட்வுட் காட்டேஜுக்கு வந்தவ ஹைடின் மாஸ்டர் ஆவது எப்படின்னு தான்ஹில் எழுதின புக் எடுத்து பாக்குறா. இந்த சாதாரண மனுஷன் ஸ்கூலுக்குள்ள விட்டேன், என்னையும் போட்டு தள்ளி என் ஒட்டுமொத்த உழைப்பையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு பக்கத்துல வந்த வீம்ஸ் கரிச்சு கொட்ட, என்ன கொஞ்சம் வேலை பார்க்க விடுறீங்களா அப்படின்னு வெனஸ்டே சொல்றா. அப்ப அங்க வந்த மம்மி, என்னம்மா தன்னந்தனியா பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. அவ தான்ஹிலோட புத்தகத்தை படிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இந்த டிரைவர் லஸ்ட் கிட்ட இதை எரிக்க சொன்னனே, ஏன் எரிக்காம விட்டான் அப்படின்னு மம்மி கேக்குறாங்க. தேவைப்படுற எல்லா முக்கியமான தகவல்களையும் அழிக்கிறதே உங்களுக்கு பழப்பா போச்சுல, கொஞ்ச நேரத்துக்கு என்ன தனியா விடுங்க அப்படின்னு வெனஸ்டே சொல்றா. அப்ப மம்மிக்கு வீம்ஸோட அறைக்கு போனப்போ அந்த உணர்வு மாதிரியே ஒரு உணர்வு வருது. அப்பாடா, என்னையும் ஒரு ஜீவன் ஞாபகம் வச்சிருக்கா அப்படின்னு வீம்ஸ் ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட, அதுல தாங்குற அகங்காரம் கலந்திருக்கா அப்படின்னு வெனஸ்டே கேக்குறா. சரியா சொன்ன மகளே, அந்த அகங்காரத்தால தான் அவளுக்கு நண்பர்களே இல்ல அப்படின்னு மம்மி கலாய்ச்சி விட்டுடுறாங்க. ஆத்தாலும் மகளும் என்னையா கலாய்க்கிறீங்க அப்படின்னு வீம்ஸ் அந்த புத்தகத்தை மம்மி பக்கம் சுண்டி விட்டுடுறாங்க. அதை படிச்ச மம்மிக்கு இவ சேட்டை செய்ய போறாங்கிறது புரிஞ்சிருது. இப்பதாம்மா ஆஸ்பத்திரில இருந்து வந்த, அதுக்குள்ள மறுபடியும் போய் அந்த ஆபத்துலயும் சிக்கிக்காத அப்படின்னு மம்மி சொல்றாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வெனஸ்டே கிளம்பிடுறா. இந்த நேரத்துல அந்த பாதாள சாக்கடைக்கு வந்த ஸ்லர்ப்பு செத்து கிடந்த அந்த கூலி கொலைகாரனோட மூளையும் சாப்பிடுறான். அப்ப கீழே கிடந்த அந்த நோயாளியோட போட்டோ எடுத்து பார்த்தவன் ஏதோ ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி கலங்குறான். இன்னொரு பக்கம் இனீத் அவளோட காதலன் கிட்ட வெனஸ்டே சொன்னதை பத்தி சொல்லி வருத்தப்பட்டு இருக்கா. அவ சொல்றதும் சரிதானே இனீத், கண்டிப்பா உன்னால டைலரை தனியா சமாளிக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்ல, இனீத்க்கு ஒரு யோசனை வருது. உடனே திங் கிட்ட ஓடி வந்து, நாம டைலரை தடுக்கணும்னா நைட் ஷேட் குழுவை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றா. சரின்னு திங்கும் ஒரு தட்டியா போய் அவங்கள ராத்திரி 10 மணிக்கு உடஞ்ச கோபுரத்துக்கு வர சொல்லி கடிதத்தை கொடுத்துட்டு போறான்.
போறான். அதை ஒளிஞ்சிருந்து நோட்டம் விட்டுட்டு இருந்த ஆக்னஸ் பாத்துடுறா. இந்த சமயத்துல தாங்க போலீஸ் பாதாள சாக்கடையில செத்து கிடந்தவனை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடம் நெவர்மோருக்கு பக்கத்துல இருக்கிறதாலையும் ஏற்கனவே டைலர் வெனஸ்டே மேல கொலகான்ல இருக்கிறதாலையும் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சாண்டியாகோ சொல்றாங்க. அதோட அதை பத்தி ரேடியோல சொல்லி மக்களையும் எச்சரிக்கிறாங்க. இத ரேடியோல கேட்டுட்டு இருந்த அந்த நோயாளி உடனே நெவர்மோருக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் டேடியும் பக்ஸ்லியும் ஸ்லர்ப்ப தேடி சுத்திட்டு இருக்காங்க. அப்ப மக்கள்லாம் கூட்டம் கூட்டமா பில்கிரிம் வேட்ல போட்டிருக்கிற பொற்காட்சிக்கு போயிட்டு இருக்கிறதா பாக்குறாங்க. அப்பா நாமளும் அங்க போய் பஞ்சு முட்டாயும் டெல்லி அப்பளமும் சாப்பிடுவோம்ப்பா அப்படின்னு பக்ஸ்லி சொல்ல, சரி போலாண்டா மகனேன்னு டேடியும் அவனை அங்க கூட்டிட்டு போறாரு. அத ஸ்லர்ப்பு தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த பையன் மூளையை நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு மூஞ்ச நல்லா பளபளன்னு ஆக்கிட்டாங்க. அவங்க பின்னாடியே கிளம்பி பில்கிரிம் வேல்டுக்கு வந்தவன் ஸ்கேரி ஹவுஸ்குள்ளார பூந்து அங்க வர்றவங்களெல்லாம் கடிச்சு மூளையை திங்க ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்துட்டு மக்கள்லாம் ஜாமீன் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்களா, அது ஸ்லர்ப் தான் டேடி, நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போறான். அப்பதான் ஸ்லர்ப் முக்கா மனுஷனா மாறி இருக்கிறதும் அவன் பேசுறாங்கிறதும் பக்ஸ்லிக்கு தெரியுது. அப்ப போலீஸ்லாம் அந்த இடத்த சுத்து போடுறாங்களா. நீ என்னோட நண்பன் பக்ஸ்லி, என்னை இங்க இருந்து போக விடு அப்படின்னு சொல்றான். சரின்னு பக்ஸ்லியும் உள்ள நான் மட்டும்தான் இருக்கேன்னு வெளியே வரான். அப்ப போலீஸோட கவனம்லாம் இவன் பக்கம் இருந்ததால ஸ்லர்ப்பு பின்வாசல் வழியா தப்பிக்கிறான். அவன் தப்பிச்சு போறத பார்த்த டேடி அந்த ஸ்லர்ப் அவர் கூட படிச்ச ஐசக்குங்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. உண்மையா ஸ்லர்ப் அங்க இல்லப்பான்னு பக்ஸ்லி இவர்கிட்டயே வந்து பீலா விடுறானா. சர்ரா மகனேன்னு அவரும் அதை மூடி மறைச்சிடறாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருந்த அதே நேரத்துல நைட் ஷேட்ஸ் கூட போறத சொல்றதுக்காக வெனஸ்டே கிட்ட ஆக்னஸ் மறைஞ்சபடி வரா. அது வீம்ஸ்னு தப்பா நினைச்சுக்கிட்ட வெனஸ்டே ஏங்கன்னு அப்படி தொல்லை பண்றீங்கன்னு சொல்ல, ஹே வெனஸ்டே உனக்கு மண்டையில அடிப்பட்டு ஏதாவது கலங்கிருச்சா அப்படின்னு ஆக்னஸ் கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணு இல்லையேன்னு வெனஸ்டே அப்படியே மழைப்பிடுறா. நீ கோமால இருந்தப்ப நான் உன்னை பாக்கிறதுக்கு அடிக்கடி வந்தேன்ப்பா, உன் தலையெல்லாம் கூட பின்னி விட்டேன் தெரியுமா அப்படின்னு சொன்னவ ஈனிட் பண்ணிருக்க வேலையை பத்தி சொல்றா. அப்பனா நம்ம திட்டத்துல அவங்கள பயன்படுத்திப்போம் அப்படின்னு வெனஸ்டே சொல்றா. சரியா 10 மணிக்கு பியாங்கா, ஏஜாக்ஸ், கென்ட் 3 பேரும் உடஞ்ச கோபுரத்துல கூட அங்க வந்து ஈனிட் டைலர் அவளை கொல்ல வர விஷயத்த அவங்க கிட்ட சொல்றா. அப்படின்னு யார் சொன்னா அவனுக்கு ஏஜாக்ஸ் கேக்குறானா. நான் தான் சொன்னேன்னு பின்னாடி வந்து நின்ன வெனஸ்டே அவனை கட்டுப்படுத்த தாங்கிட்ட ஒரு திட்டம் இருக்கிறதா சொல்றா. தான் ஹில் நைட் ஷேட் விஷத்தோட சில பொருட்களை சேர்த்து ஹைடை கட்டுப்படுத்துற ஒரு மருந்தை உருவாக்கியிருக்காங்க. அதே மருந்தை அவளோட புத்தகத்தை வச்சு லேபுக்கு வந்து வெனஸ்டே உருவாக்குறா. அப்ப அவன் முன்னாடி வந்த வீம்ஸ், உன்னால ஒன்னையே கட்டுப்படுத்த முடியாது, அவனை கட்டுப்படுத்த போறேன்னு சொல்ற, நீ ஊசியை குத்துற வரைக்கும் மாமா ஊசியை குத்துறவன் பார்த்துட்டு இருப்பான வெனஸ்டே, உன்னால அவனை கண்டிப்பா கட்டுப்படுத்தவே முடியாது, நீ அவனை விரும்பினதால உனக்குள்ள கண்டிப்பா ஒரு தயக்கம் உண்டாகும், அதுவே உனக்கு ஆபத்தாகவும் போய் முடியும் அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க. ஏதாவது உளறிட்டு இருக்குன்னு வெனஸ்டே மருந்து செஞ்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த சமயத்துல தாங்க ஸ்லர்ப் பண்ண கலவரத்தை பத்தி சாண்டியாகோவுக்கு செய்தி வந்திருக்கு. அவங்க மொத்த படையும் தட்டிட்டு அங்க கிளம்பிடுறாங்களா. இதான் சாமியோன்னு டைலர் நெவர்மோருக்குள்ள பூந்து சுடுகாட்டுக்கு போயிட்டு இருந்த ஊர்வலத்துல கலந்துடுறான். அந்த சமயத்துல மம்மி கொண்டாட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நோயாளி மம்மியை பார்க்க வராங்க. இவங்களோட பேரு பிரான்சுவாங்க. இவங்களும் நெவர்மோர்ல மம்மி கூட தான் படிச்சிருக்காங்க. அதோட இவங்க தான் டெய்லரோட அம்மாவும். உன் மக தான் என்னை காப்பாத்தினா மோர்டிஷியா அப்படின்னு அவங்க இவ்வளவு காலமா மாட்டிக்கிட்டு இருந்த கதையை சொல்லி என் மகனை காப்பாத்துறதுக்கு எனக்கு உதவி செய் அப்படின்னு மம்மி கிட்ட ஒரு டீல் பேசுறாங்க. அப்ப சுடுகாட்டுல அந்த கூட்டம் ஆரம்பிக்குது. இந்த கூட்டத்துக்குள்ளார ஈனிட் எங்க இருக்கான்னு டெய்லர் தேட டிங் அவன் மண்டை மேல ஒரு களத்துக்கு போட்டு அதை ஒரு காப்பாருன்னு சொல்றான். அவளை பார்த்த டெய்லர் நீ இன்னைக்கு செத்தடின்னு அவளை துரத்துறான். அவ பசங்க இருக்கிற இடத்துக்கு அவனை கூட்டிட்டு வந்துடுறான். என்ன கூட்டமா சேர்ந்தா நான் தடுத்துடலாம்னு நினைச்சீங்களா, என்னை யாராலையுமே தடுக்க முடியாதுரா அப்படின்னு டெய்லர் ஹைடா மாறுறான். பின்னாடி மெதுவா வந்த வெனஸ்டே அவன் மேல ஊசியை குத்த வர அவன் அவளை ஒரே எதிரியா அடிச்சு தூக்கிடுறான். அதோட அவனை கல்லா மாத்த பார்த்த ஏஜாக்ஸையும் மத்தவங்களையும் அடிச்சு தள்ளிட்டு இப்பவே உன்னை காலி பண்ணிடுறேன்னு ஈனித்து கிட்ட வரான். ஹே டைலர் உனக்கு நான் தானே வேணும், என் கிட்ட வா, நீ சொன்னது உண்மைதான், எனக்கு உன் மேல காதல் இருந்துச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே வெனஸ்டே அவனை ஊசியால குத்த பார்க்க அப்ப டெய்லரோட அம்மா ஹைடா மாதிரி அங்க வராங்க. அவனை ஒரே அடியில் அடிச்சு தூக்கிடுறாங்க. அதோட வெனஸ்டே பக்கம் வேற வெறிகுண்டு திரும்புறாங்களா. அப்ப அங்க வந்த மம்மி நீ என்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வாடா மகனேன்னு டெய்லர் அங்க இருந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. பிரான்சுவா அவனோட மகனை ஜெரிக்கோவை விட்டே கூட்டிட்டு போறதா சொல்லியிருக்கா வெனஸ்டே, அதனால இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுடு அப்படின்னு மம்மி வெனஸ்டே கிட்ட சொல்றாங்க. சரி எப்படியோ இனி இதை காப்பாத்திட்டோன்னு வெனஸ்டேவும் அதை விடுறதுக்கு ஒத்துக்கிறா. கொஞ்ச நேரத்துல ராட்வுட் காட்டேஜ்க்கு திரும்ப வந்த டேடி நம்ம புள்ள வளர்த்த சாம்பி ஐசக்னு சொல்ல பிரான்சுவாவும் இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு மம்மி சொல்றாங்க. ஆஹா இவங்களுக்கெல்லாம் நடுவுல ஏதோ சொல்ல மறந்த கதை இருக்கும் போல இருக்குதே. எது எப்படியோ இப்போ டெய்லர் அவன் அம்மாவோட சேர்ந்ததால அமைதியாயிடுறான். ஆனா இப்போ முழு மனுஷனா மாறின இந்த சாம்பி தலையன் இருக்கானே, அவன் நேரா அம்னியை தேடி போய் என்ன ஞாபகம் இருக்கா அம்னி அப்படின்னு அவளை போட்டு தள்ளி மூளையை தின்னுறான். அந்த சமயத்துல நடனம் ஆடி தன்னோட ஸ்ட்ரெஸ்ஸை போக்கிட்டு இருந்த ஈனிட் பௌர்ணமி நாள் இல்லாத சாதாரண நாள்லயே ஓனாயா மாறிடுறா. அவ பயந்து தறிக்கட்டு ஓடுறத மியூசிக் டீச்சர் பாத்துடுறாங்க. இப்போ இனிமே என்ன நடக்குங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட நோட்டிஃபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.